2 மன்னர்கள், சிற்றரசர்கள். ஒரு சிற்றரசன் வளர்த்துருக்கக்கூடிய குதிரை இருக்கு இல்லையா, அந்த குதிரை எதை சாப்பிட்டு வளருது அப்படின்னா, பருத்தி சக்கை இருக்குல்ல, அந்த சக்கையை உண்டு வளர்ந்த ஒரு குதிரை ஒரு அரசன்ட்ட இருக்குது, ஒரு மன்னன்ட்ட இருக்குது, ஒரு சிற்றரசன்ட்ட இருக்குது. நெய் சோறை சாப்பிட்ட குதிரை இன்னொரு மன்னன்ட்ட இருக்குது. இது ரெண்டும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இந்த 2 குதிரையில் எந்த குதிரை ஜெயிச்சிருக்குன்னு உங்களால் யூகிக்க முடியுதா? பருத்தி வேலி கட்டியிருக்கக்கூடிய, பருத்தி சக்கையை உண்டு வளர்ந்துருக்கக்கூடிய அந்த குதிரை நெய் சோறு உண்ட குதிரையை ஜெயிச்சிருச்சுன்னு எழுதியிருக்கிறான். நெய் சோறு உண்ணுவது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் யாரை ஜெயிப்பாங்கங்கிறத சூசகமாக நீங்கள் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் கைத்தட்டுறதுலேருந்தே நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எல்லா அரசியலும் தெரியுங்கிறத என்னால் உணர முடியுது. அதுக்கப்புறம் அந்த பாட்டுக்குள்ளே ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அந்த நெய் சோறு உண்ட குதிரை எப்படி பதுங்குச்சுன்னா, இந்த மாதவிடாய் நேரத்தில் முருகன் கோயிலுக்கு பூஜை செய்யாமல் சமையல் பாத்திரத்தை தொடக்கூட தயங்கி இருப்பாங்கள்ல பெண்கள், அந்த மாதிரி அந்த குதிரை பதுங்கி நின்றுச்சு அப்படின்னு ஒரு வரி இருக்குது. இந்த ஒரு வரி என்ன, இந்த பாட்டில் போய் மாதவிடாய் பற்றிலாம் எழுதுகிறாங்களே அப்படின்னு பெண் கவிஞர்னா, ஒரு பெண் கவிஞர் இந்த காலம் அல்ல, எல்லா காலத்தில் இருந்தும் அந்த சரடு என்பது அவர்கள் தன்னியல்பாக எழுதுவதில்லை. தன்னுடைய வாழ்வில் இருந்து, உடலில் இருந்து, எல்லா அரசியலும் நுட்பமாக ஒரு 2 சிற்றரசர்கள் சண்டை போட்டுக் கொள்வதில் கூட அவங்க சொல்லக்கூடிய அந்த உதாரணம் என்பதை ஒரு ஆணால் நிச்சயமாக எழுதவே முடியாது. எனவே பெண் எழுத்தை பெண்தான் எழுத வேண்டும் என்பதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பெண்கள் எழுதுகிற பொழுது அது வேறு.